பாவ புண்ணிய கர்மங்களானது முத்து மாலையின் வரிசையைப் போன்றது. எவ்வாறு அவை மாலையில் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வரிசைப்படுத்தப்பட்டுள்ளதோ அதுபோலவே ஒரு புண்ணிய காரியம் இன்னொன்றிற்கு வழிவகுக்கும். ஒரு பாவமானது இன்னொரு பாவத்திற்கே வழிவகுக்கும். பாவச் செயல் மனிதனுடைய அகங்காரத்திற்கு சுகம் அளிக்கும். மனிதன் பாவச் செயல் புரியாமல் இருக்க வேண்டுமாயின் அப்பாவச் செயலால் விளையவுள்ள பலனை அவன் முதலில் அறிய வேண்டும். ஆனால் ஒரு மனிதனுடைய அகங்காரமானது அவன் பார்வையை மறைத்து விடுகிறது. தொடர்ந்து அதர்மச் செயல் புரிவதற்கு அவனை அகங்காரம் தூண்டிவிடுகிறது. அதர்மைகளுடைய அக்கிரமங்களை, அநியாயங்களை அகிலமானது எந்த அளவு சகிக்கும், அது அதர்மிகளுக்கு எவ்வளவு மன்னிப்பு வழங்கும் எனும் தீர்மானத்தை அகிலமே வகுக்கும்.